கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கும் பிரியமானவர்களே, சங்கீதம் 104 சங்கீதம் 34 வசனத்திலிருந்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். அது மாத்திரமில்லை, நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்ற ஒரு அருமையான வேத பகுதியை, வேத வார்த்தையை இந்த இடத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே அவர் சொல்லுகிற, இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்னவென்றால், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன், நான் சந்தோஷமாயிருப்பேன், மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையாக இருக்கிறது. நான் அங்கே அவர் சொல்லுகிறார், நான் அவரை தியானிக்கிற தியானம் இனிதாக இருக்கும். பிரியமானவர்களே, தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அது இனிதாக இருக்கும் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் இந்த வார்த்தையை இப்படி சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையாக இருக்கிறது. அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர் இருக்கக்கூடிய நிலை, அவர் வைக்கப்பட்ட அந்த இடம் எப்படிப்பட்டதென்றால் ஒரு சிறைக்கூடமாக அது இருக்கிறது. அவர் எந்த குற்றமும் செய்யாத ஒரு மனிதராக இருந்த பொழுதும் தேவன் நிமித்தம், தேவனுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் கட்டப்பட்டவராக அந்த சிறைச்சாலையில் இருக்கிறதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மாத்திரமில்லாமல் அவர் அந்த சூழ்நிலையிலே சொல்லக்கூடிய, அந்த நிருபத்திலே எழுதக்கூடிய ஒரு வார்த்தை அற்புதமாக இருக்கிறது. என்ன வார்த்தை என்றால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று அவர் மறுபடியும் தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அது மற்றவர்களை வெளியிலே இருக்கக்கூடிய அந்த திருச்சபை மக்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக அல்ல, அந்த மகிழ்ச்சியையும் அந்த சந்தோஷத்தையும் அவர் அனுபவித்து அந்த மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுதுதான் அது ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இந்த சூழ்நிலையிலே, எப்படி இந்த நெருக்கத்திலே, எப்படி இந்த இடுக்கமான சூழ்நிலையிலே அவர் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவரை கர்த்தருக்குள்ளே தன்னை முழுமையாக அர்ப்பணித்த இல்லாவிட்டால் கர்த்தருடைய சூழ்நிலையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதுதான் ஆச்சரியமான ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. அதே போல்தான் இந்த சங்கீதக்காரன், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். இந்த சங்கீதக்காரனும் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கசப்பான அனுபவத்தை, கசப்பான சூழ்நிலையை, கசப்பு நிறைந்த சூழ்நிலைகளை, இடுக்கம் நிறைந்த சூழ்நிலைகளை, உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலைகள், சொல்லால் வார்த்தையினால் விவரிக்க முடியாத விபரீதங்கள் மத்தியிலே இந்த மனிதன் வாழ்ந்திருக்கக்கூடும். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சொல்லுகிறார், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத பகுதிகள், இந்த எடுத்துக்காட்டுகள் நமக்கு ஒரு முன்மாதிரியாகவும் முன்னே வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், நாம் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக
நிம்மதியாக இருப்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமாயிருந்தால் தேவனை குறித்து நினைவுகள் நம் மனதிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, தேவனை குறித்து நல்ல நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமாயிருந்தால், அருமையானவர்களே, நானும் நீங்களும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். அது மாத்திரமில்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். தேவனை நாம் தியானிக்கிற தியானம் எனக்கும் உங்களுக்கும் அது இனிதாக இருக்கும். காரணம், கர்த்தருக்குள்ளே நாம் மகிழுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. இந்த பக்தர்களை, இந்த தேவனுடைய மனிதர்களை, தேவ பரிசுத்தவான்களை, அவர்கள் செய்த காரியங்கள், அவர்கள் தேவனுக்காக பட்ட உபத்திரவங்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட விபரீதங்கள் மத்தியிலே அவர்கள் செய்து கொண்ட ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர்கள் தேவனை தூசிக்காமல் தேவன் என்னை நடத்துகிற இந்த பாதையிலே கர்த்தர் தன்னை நடத்துகிற அந்த விதத்தையும் ஆச்சரியத்தையும் அறிந்து அவர்கள் தேவனுடைய செயலை மகிழ்ச்சியோடு போயிட்டு கொண்டவர்கள் மாத்திரமில்லை, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய செயல்களிலே மகிழுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள், சந்தோஷமாக இருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இங்கே யோபுங்கிற ஒரு பக்தனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலை வந்த பொழுதும் வேதம் சொல்லுது, அவருடைய வாயினாலே கர்த்தரை தூசிக்கவும் இல்லை, அவன் பாவம் செய்யவும் இல்லை என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய எல்லா விபரீதங்கள் மத்தியிலும் நாம் எப்பொழுது அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. அதுதான் நாம் கர்த்தரை பின்பற்றுகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்கிற, உண்மையாக அவரை பின்பற்றுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த சாராம்சம் இல்லாவிட்டால் இந்த கருத்து, இந்த சத்தியம் அவருடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க முடியும். பிரியமானவர்களே, வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் நடத்தி வந்த ஒவ்வொரு வழிகளும் ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் அவர்களை நடத்தி வந்த விதம், அவர்களுக்கு உதவின விதம், அவர்களுக்காக தேவன் செயல்பட்ட விதங்களை பார்க்கின்ற பொழுது அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அவைகளெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் நிச்சயமாக மகிழ வேண்டும், அவருக்குள் நாம் களி கூற வேண்டும். நானும் நீங்களும் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை தன்னுடைய கரத்தை பிடித்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஒரு இடுக்கமான வழியில் சென்று கொண்டிருந்தாலும், நெருக்கமான பாதையிலே நான் பயணித்து கொண்டிருந்தாலும், காரணம் கர்த்தர் என்னை இந்த வழிகளிலே நடத்துகிறபடினால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்வது போல, இந்த ஓட்டத்தை நான் மகிழ்ச்சியோடு கூட ஓடி முடிக்க விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவது போல, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுக்காக, கர்த்தருக்காக இந்த ஓட்டத்தை மகிழ்ச்சியோடு கூட நம்மோட நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. சங்கீதக்காரன் சொல்வது போல, அங்கே நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். அங்கே பார்க்கிற பொழுது நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்ற ஒரு அருமையான வேத பகுதியை, வேத வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, மகிழ்ந்திருக்க தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து போனாலும் அங்கேயும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்போஸ்தலன் பவுல் சிறைச்சாலையில் இருந்து இந்த பிலிப்பிய மக்களுக்கு எழுதிய நிருபத்திலே எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும்
நீங்கள் எந்த சூழ்நிலையிலே கடந்து போனாலும் நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிற கிருபை தேவன் தந்தருளுவாராக என்று நான் உங்களோடு கூட ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவன் நம்மை எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபத்தோடு இந்த செய்தியை நிறைவு செய்வோம். பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய பக்தர்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள் உண்மையிலே மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்தது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க நீர் அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். அதுவே எங்களுடைய பலன். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.